வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு, ஆசிரியர்களுக்கான பணி நியமனம், ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகள், ஆசிரியர்களுக்கான தகவல்களையும் அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருவோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஆசிரியர்களுக்கு தேர்தல் 2026 பற்றி சற்று முன் வெளியான 2 முக்கிய தகவல். தேர்தல் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆசிரியர்களுக்கு என்ன வகையான சலுகைகள் வழங்கும்படி அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா, அந்த சலுகைகள் பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் எதுவும் முன்வைக்கப்பட்டுள்ளதா, ஆசிரியர் தரப்பில் அரசு தரப்பில் ஏதேனும் அறிவிப்புகள் அது சார்ந்த பணிகள் எதுவும் உள்ளதா என்பதை பற்றி பார்ப்போம். ஆசிரியர்கள் தேர்வு பணி பற்றிய அறிவிப்புகளை, கிடைக்கக்கூடிய சலுகைகளை, குறிப்பாக பெண் ஆசிரியர்களுக்கு தேர்தல் பணி வழங்குவது பற்றி அறிவிப்புகளும் கோரிக்கைகளை முன்வைப்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் செயற்குழு கூட்டம் நடந்தது. வட்டார தலைவர் ஹென்றி பவுல்ராஜ் தலைமை வகித்தார். வட்டார செயலாளர் தமிழ்ச்செல்வம் வரவேற்றார். கூட்டத்தில் பெண் ஆசிரியர்களை அருகில் உள்ள இடங்களில் பணியமர்த்த வேண்டும் என்ற ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று அருகாமையில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் பணி ஆணை வழங்கிய தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வது, ஓய்வு பெறும் ஆசிரியர்களின் கடைசி பணி நாளில் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு அழைத்து சென்று விடுவது, ஆசிரியர்கள் தேர்தல் பணியை சிறப்புடனும் பாதுகாப்புடனும் செய்து முடிப்பது, தேர்தல் களத்தில் ஆசிரியர்கள் குறைதீர் கூட்டங்களை நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் ஆசிரியர்கள் பணி மேம்பாட்டு குறித்தும், இயக்கத்தில் ஆசிரியர்கள் பங்கு குறித்தும், பெண் ஆசிரியர்கள் இயக்க பணியில் சிறப்பாக செயல்படுவது குறித்தும், வரும் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை ஆசிரியர்கள் சிரத்தை எடுத்து அதிகப்படுத்தி பேசினார். இதில் மாவட்ட துணைத் தலைவர் மரியசாந்தி, வட்டார செயலாளர் செந்தில்குமார், மாவட்ட மகளிரணி செயலாளர் அனுராதா உட்பட பலர் பங்கேற்றனர். வட்டார பொருளாளர் சாதிக் உஷேன் நன்றி கூறினார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களுக்கு தங்களுக்கு அருகில் உள்ள தொகுதிகளில் பணியை அமர்த்த வேண்டும் என்று கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க. அதே போல் ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்குவதில், அதாவது தேர்தல் பணிகளை வழங்குவதில் சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் தாண்டி அதாவது தொகுதிகளை தாண்டி பணி நியமனம் செய்வதால் அவர்கள் பல சிரமங்களை எதிர்கொள்வதாக தங்களது கோரிக்கைகள் அருகில் இருக்கக்கூடிய தொகுதியில் பணி நியமனம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருந்தாங்க. அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும், அதே போல் அருகில் உள்ள அந்த சட்டமன்ற தொகுதிக்கு அருகிலேயே அவர்களுக்கு பணி வழங்குவது, தேர்தல் பணியை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுவது பற்றிய தகவல்களும், அது சார்ந்த பரிந்துரைகளையும், அது சார்ந்த கோரிக்கைகளையும் அரசுக்கு முன்வைத்திருப்பதாக கூறப்பட்டது. அது பற்றிய தகவல்கள்லாம் இந்த பதிவில் கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.